எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் காளான் பெப்பர் ஃப்ரை தாங்க ரெடி பண்ண போகிறோம். வாங்க ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. காளானை ஃப்ரை பண்ண பேன் ஒன்று அடுப்பில் எடுத்து வச்சுக்கலாங்க. அது கூட தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம இப்போ கொஞ்சமாக சோம்பு கொஞ்சம் சேர்த்து வதக்கிக்கலாம். சோம்பு நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. இப்போ கருவேப்பிலையும் சோம்பு நல்லா வதக்கிக்குங்க. இப்போ ரெண்டுமே நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நான் மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்து வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்குங்க. இது நல்லா வதங்கணும்னு இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். இந்த லெவலுக்கு வந்தோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போனதும் நம்ம 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. மசாலா பொருளை சேர்த்துட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம காளான் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்தது நம்ம 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். அது கூடவே சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்குங்க. இந்த மசாலா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம காளான் சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா கொதிச்சு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம காளானை சேர்த்துக்கலாம். காளான் சேர்த்துட்டு நல்லா வேக வச்சுக்குங்க. மசாலா கூடவே நல்லா காளான் குக் ஆகி இந்த தண்ணிலாம் நல்லா வற்றி வரணும். அந்த லெவலுக்கு நல்லா வேகணும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா வற்றி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1 டேபிள் ஸ்பூன் பிளாக் பெப்பர் தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டியே குறைச்சி சேர்த்துக்கலாம். பெப்பர் தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. இந்த பெப்பர் ஃப்ரை பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான், நம்ம காளான் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.